Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த क्वेश्चनக்கு தாங்க ஆன்சர் பண்ணிருக்கேன். என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு 1 மந்த்க்கு பிஃபோரா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல Nivea Moisturizer cream எப்படி இருக்கு அப்படினு சொல்லி ஒரு ரிவ்யூ வீடியோ நம்ம போட்டுறோம். அந்த Moisturizer cream வீடியோவை பார்த்த எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த cream வந்து எப்படி யூஸ் பண்ணனும்னு நீங்க அந்த வீடியோல சொல்லல சிஸ்டர் அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. Moisturizer பொதுவா எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படினு சொல்லிட்டு சொல்ல தேவல அப்படின்ற மாதிரி நான் வந்து அதுல சொல்லல. சோ நிறைய பேர் வந்து இதே क्वेश्चन ரிப்பீட்டடா கேட்டிருந்ததல அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்ல அந்த வீடியோ கீழ வந்து நிறைய கமெண்ட் கேட்டிருந்தீங்க. அதுல ரொம்ப முக்கியமான கமெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த cream யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாங்க வந்து Fair and Lovely இந்த மாதிரி cream ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படினு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. நீங்க வந்து இந்த cream யூஸ் பண்றது எதுக்காக அப்படினு சொல்லி ஃபர்ஸ்ட் புரிஞ்சிட்டீங்க அப்படினா இதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். மாய்ஸ்சரைசர் நமக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசரா இருக்கணும் அவ்வளவுதான். இது மட்டும் தாங்க அதுக்கான ரீசன். நம்ம மாய்ஸ்சரைசர் cream யூஸ் பண்றதால ஸ்கின் வந்து ஃபேர் ஆயிடும் நம்ம ஒயிட் ஆயிடுவோம் இந்த மாதிரி எந்த ரீசனுமே கிடையாதுங்க. ஸ்கின் வந்து பார்க்கிறது நல்லா ஹைட்ரேட்டடா அதுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றோம். நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான அளவுக்கு சரியான ஈரப்பதம் வந்து கிடைச்சிச்சு அப்படினாலே ஸ்கின் வந்து நல்ல ஹெல்தியா இருக்கும். நல்ல ஹெல்தியா இருக்க ஸ்கின்னுக்கு மேல நமக்கு தேவையான எந்த மேக்கப் ப்ராடக்ட் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்றோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தென் நாங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம Fair and Lovely இந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. இப்போ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து எந்த க்ரீம் வேணாலும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நீங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இல்லை குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டைமில் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குளிச்சு முடிச்ச உடனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கும் போது நம்ம வந்து சோப் போட்டு நம்ம வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணுறோம். நிறைய டைம் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணும்போது இல்லை ஒரு டைம் யூஸ் பண்ணால் கூடமே நம்ம சோப் போட்டு தேய்க்கும் போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலி கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். நல்லா ட்ரையாக இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பிரைட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அதில் ஈரப்பதமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு வந்து ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேலே நம்ம அப்படியே மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மேக்கப் பொருள் வந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்லா ஒட்டணும் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஒட்டிடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி ஆகிடும். மேக்கப் போடுறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் சீக்கிரமாக ஸ்கின் வந்து வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாக சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ சீக்கிரமாக நம்ம வயசான மாதிரி ஆகிடுவோம். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதால தான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டெய்லியும் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். மேக்கப் போட போகிறீங்கனாலும் போடலாம். இல்லை போட மாட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக்கப் போடணுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் கூட நீங்கள் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அது ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் எப்போ மேக்கப் போடணும் அப்படின்னாலும் ஸ்கின் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வீட்டில் இருக்கும்போது கூட நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் Fair and Lovely இதெல்லாம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகணும் நல்ல வந்து கலர் வரணும் அப்படின்றதுக்காக தான் போடுறீங்க. இந்த க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறதால எந்த தப்பும் இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபேர்னஸ் க்ரீமாக இருக்கட்டும் இல்லை ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் போடணும் எந்த பவுடராக இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போடுறதுக்கான ரீசன் இவ்வளோ தான். ஸோ அதனால் இதையும் மேக்கப்பையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எந்த மேக்கப் நான் போட்டுக்கலாம். இல்லை நான் மேக்கப் போட மாட்டேன் வெறும் பவுடர் மட்டும் தான் போடுவேன் அப்படின்னாலும் அதுக்கு மேலே நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம். நம்ம பவுடர் போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். நம்ம பவுடர் போட்டுட்டு அதை செட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ட்ரை ஆகிடும். இப்போ வந்து ஸ்கின்னும் ட்ரையாக இருக்குது நம்மளுடைய பவுடரும் ட்ரையாக இருக்குது அப்படின்னா பார்க்க நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம ஃபுல் டே வந்து அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையாக போய் அது நிறைய வந்து கோடு விழுந்த மாதிரி ஆகிடும். சுருக்கம் வந்துடும். இந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பவுடர் போடுங்க ஆர் நீங்கள் மேக்கப் கூட போட்டுக்கலாம். தென் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதும் அது மேக்கப் பொருள் யூஸ் பண்ணுறது ரெண்டும் ஒரே மாதிரி தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் மேக்கப் பொருள் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே வந்து டவுன்வர்ட்ஸில் வந்து போடுங்க. இப்போ நீங்கள் மாய்ஸ்சரைசர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மாமா எர்த்தோட பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். என்ன க்ரீம் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு
சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்ல வந்து ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்டரி கண்டென்ட் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் ஸ்கின் வந்து நல்ல வந்து வாட்டரி கண்டென்ட் நல்லா இருக்குது, ட்ரையாக தான் இருக்கும் எப்போவுமே, ரொம்ப வந்து ஆயிலியாக இருக்காது அப்படின்னா ஆயில் கண்டென்ட் பேஸ் பண்ண மாதிரியான மாய்ஸ்சரைசர் இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலி கண்டென்ட் இருக்க மாதிரியான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் வந்து ஆல்ரெடி ஸ்கின்னில் இல்லவே இல்லை, வறட்சியாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் வந்து ஆயில் கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்கின் நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி அது வந்து வாட்டரியாக இருக்கணுமா இல்லை வந்து ஆயில் பேஸ் பண்ணியிருக்கணுமான்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய ஒரு சில வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இதை பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு தெரியாமல் இதுக்கு முன்னாடியே வந்து நான் பெரிய வந்து பாக்ஸ்லாம் வாங்கிட்டேன், இது வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இப்போ நான் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து எல்லா மேக்கப் ப்ராடக்ட் ரிவ்யூலையும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நாட் ஒன்லி இந்த மேக்கப், வீட்டுக்கு தேவை நீங்கள் எந்த பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல, இனிமேல் தான் அது செட் ஆகுமான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பொருளோ இல்லை பெரிய பாக்ஸோ வந்து வாங்காதீங்க. இது வந்து மேக்கப் ப்ராடக்டாக இருக்கலாம், இது மாதிரி மாய்ஸ்சரைசர் க்ரீமாக இருக்கலாம், எந்த பொருளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்க்கு அது செட் ஆகுது அப்படின்னா மட்டும் அதை பெருசாக வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து நான் எல்லா ரிவ்யூலையும் சொல்லுவேன். நம்ம ஏதாவது வாங்கி போடணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆசையில் வந்து நம்ம எல்லாருக்குமே தோன்றது தான், ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வாங்கிடுவோம். ஸோ அது நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து நம்மளுடைய மணி வேஸ்ட் ஆகிடுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆனால் வந்து பெருசாக வாங்குங்க. இதுவுமே வந்து ஒரு சிஸ்டர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. மாய்ஸ்சரைசர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாட்டரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆயில் பேஸ் பண்ண மாதிரி இருக்காது. நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ 1 மந்த் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் வந்து காலியாக இருக்குது பாருங்கள். இது கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஜெல் மாதிரி வரும். இது அப்படியே ரொட்டேட்டாக கீழே விழுது பாருங்கள், தானாக வந்து இப்படி கீழே விழும், அந்த மாதிரி இருக்கும். ஈஸியாக வந்து கையில் வச்சு இப்படி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து இதுவாகிடும் பாருங்கள். க்ரீம் இருந்ததே தெரியல கொஞ்ச நேரத்துலேயே. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் பேஸ் பண்ணது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து ஒட்டிக்கும். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படாமல் அதை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து ரொம்ப வந்து ட்ரையான ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாலும் இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப ட்ரை ஆகுது, நான் அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் பேஸ் பண்ண மாதிரியான க்ரீம் ஏதாவது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா இது வாட்டரி கண்டென்ட் இது தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்தீங்க அப்படின்னா போதும். லைட்டாக நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா அந்த அளவு மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்ளை பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதனால் சும்மா காமிக்கிறேன். இப்படி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழெல்லாம் அப்ளை பண்ணும்போது எப்போதுமே வந்து நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ப்ராடக்ட் போடுறீங்க இல்லை வந்து வீட்டில் ஏதாவது ஃபேஸ் பேக்லாம் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து டவுன்வர்ட்ஸில் போட்டு வந்து இப்படி கீழே இழுக்காதீங்க. நீங்கள் டவுன்வர்ட்ஸ் இழுக்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாமே வந்து கீழ்ப்பக்கம் வர்றதுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வயசான மாதிரி உங்களுக்கு தோல் எல்லாம் தொங்கி போய்ட்டு ஃபேஸ் வந்து வயசான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து எப்போதுமே கீழ்ப்பக்கம் வந்து இப்படி இருக்கக்கூடாது, போட்டு இப்படி வச்சு இழுப்போம் இல்லையா பவுடர் போட்டு, நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். அந்த மாதிரி வந்து இப்படி இழுக்கக்கூடாது, எப்போதுமே வந்து அப்பர்ட்ஸில் வந்து இப்படி போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக நம்மளுக்கு வயசான மாதிரியும் ஆகாது. நம்மளே வந்து நம்மளோட ஸ்கின்னை கையை வச்சு இழுத்து வந்து ஸ்கின்னை வந்து தொங்க வச்சிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த இடத்துல இப்படி போடுங்க, இப்படி ஃபோர்ஹெட்டில் போடுங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல போடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஸ்கின் வந்து சுருங்கி போகாது. எப்போதுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறீங்க இல்லை மாய்ஸ்சரைசர் போடுறீங்க அப்போ மட்டும் இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும். இன்கேஸ் நீங்கள் வந்து மேக்கப் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் மேக்கப் போடும்போது வந்து இந்த ஃபவுண்டேஷன் க்ரீமாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஃபேர்னஸ் க்ரீமாக இருக்கட்டும் அதை வந்து இப்படி போட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் வந்து குட்டி குட்டியாக வந்து சின்ன முடின்னு வந்து நிறைய இருக்கும். நீங்கள் வந்து உத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து இப்படி வச்சு ஃபவுண்டேஷன்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்த முடியெல்லாம் வந்து மேலே இப்படி தூக்கிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங்கே நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டுமே அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் மேக்கப் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணும்போது இந்த வகையில் இப்படி போடணும். சரியா? நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட் கிடையாது. ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கோம், அவ்வளோதான். இதால் வந்து ஃபேர்னஸ் ஆகுறதோ இல்லை ஒயிட்டாக காட்டுறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாய்ஸ்சரைசர் போடும்போது இப்படி போடணும், உங்களுடைய மேக்கப் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போடும்போது இந்த வேர்ட்ஸில் போடணும், இப்படி போடணும். சரிங்களா? அப்போ தான் வந்து முடியெல்லாம் தூக்கிட்டு இருக்காது. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் போடும்போது உங்கள் கழுத்துக்கும் சேர்த்து தான் நீங்கள் எப்போதுமே வந்து கன்சிடர் பண்ணணும். நீங்கள் இதோட மட்டும் தனியாக போட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து மேக்கப் போடுறது, அதாவது நான் மாய்ஸ்சரைசர் சொல்லலை,
மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது வந்து இங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இப்படி வந்து போடணும் சரிங்களா. மாய்ஸ்சரைசர் போடும்போது இப்படி போடணும், இந்த இடத்துல இப்படி போடுறீங்க, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இப்படி மேல் பக்கம் போகிற மாதிரி போடுங்க, அப்வர்ட்ஸில் தான் போடணும் எப்போதுமே. கழுத்தில் போடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுங்க சரிங்களா. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ஸ்கின் தொங்கி போகாது. இது வந்து மாய்ஸ்சரைசருக்கு. இப்போ நான் மேக்கப் எப்படி போடணும், அதுவும் ஒன்றும் இல்லை. இப்போ நான் மாய்ஸ்சரைசர் சொல்ல மாதிரி நீங்கள் மேக்கப் போட்டுருவீங்க அப்படின்றதால அதையும் நான் சொல்கிறேன். மேக்கப் போடும்போது நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து கீழ் பக்கம் போடணும். அதே மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸு இல்லை பவுடர் கூட போடுறீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து கழுத்துக்கும் சேர்த்து தான் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் போடுற எல்லாமே வந்து கழுத்தோடு சேர்த்து போடுங்க. சேர்த்து போடலை அப்படின்னா நீங்கள் மேக்கப் போடும்போது கழுத்து விட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தனியாக தெரியும், நம்மளுக்கு கழுத்து தனியாக தெரியும். எப்பொழுதுமே உங்களோட ஃபேஸ் மேக்கப்போடு சேர்ந்தது கழுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாய்ஸ்சரைசரும் அதே மாதிரி தான். ஸ்கின் இங்கே மட்டும் நல்லா வந்து க்ளோவாக இருக்கும், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வயசான மாதிரி ஆகிடும் இதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் சேர்த்து வந்து மாய்ஸ்சரைசர் போடுங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். மாய்ஸ்சரைசர் போடுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். காலையில் எழுந்தோடனே ஒரு சோப்போ ஏதாவது ஒன்று போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து பெட்டராக ரொம்ப சூப்பராகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த டவுட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, நிறைய ஜென்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஏதாவது வந்து ஃபேராஸ் க்ரீம் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் போடுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கூடிய சீக்கிரம் வந்து எந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு க்ரீம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை வந்து சப்ஸ்கிரைபர் கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாம். அது வரைக்கும் பை.